கோவிட் வைரஸ் தோற்றம் குறித்த வல்லுநர் குழுவின் ஆய்வறிக்கை நாளை மறுதினம் வெளியீடு. மியான்மரில் ராணுவ ஆட்சியை கண்டித்து மாறுபட்ட போராட்டங்கள் முன்னெடுப்பு. பிலிப்பைன்ஸில் சக்தி வாய்ந்த புவி அதிர்வு, ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவு. கோவிட்-19 வைரஸ் தோற்றம் குறித்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக சீனாவுக்கு சென்றுள்ள வல்லுநர் குழுவின் முக்கிய ஆய்வு முடிவுகள் எதிர்வரும் 10ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அக்குழுவில் இடம்பெற்றுள்ள பீட்டர் தாசாக் என்ற ஆராய்ச்சியாளர் தெரிவித்துள்ளார். கோவிட்-19 தொற்றுக்காக இதுவரை பல்வேறு தடுப்பூசிகள் தயாரிக்கப்பட்டிருந்தாலும் அதன் தோற்றம் இன்னும் மர்மமாகவே உள்ளது. இதனால் வைரஸின் தோற்றம் குறித்து கூடுதல் தகவல்களை தெரிந்து கொள்ளவும், எதிர்வரும் காலங்களில் இதுபோல மீண்டும் ஒரு வைரஸ் பரவல் ஏற்படுவதை தவிர்க்கவும் ஆய்வுகளை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு அறிவித்திருந்தது. இதற்காக உலக சுகாதார அமைப்பின் விலங்கு நோய்கள் பிரிவின் உயர் நிபுணர் பீட்டர் பென் எம்பெரேக் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் சீனா சென்ற இந்த குழு வுஹான் வைராலஜி மையம், விலங்கு சந்தை என பல முக்கிய இடங்களிலும் ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இந்நிலையில் கோவிட் வைரஸ் குறித்து இந்த ஆய்வின் முக்கிய கண்டுபிடிப்புகளை உள்ளடக்கிய அறிக்கை எதிர்வரும் 10ஆம் தேதிக்குள் வெளியிடப்படலாம் என்று ஆய்வுக்குழுவில் இடம்பெற்றுள்ள அமெரிக்க ஆராய்ச்சியாளர் பீட்டர் தாசாக் தெரிவித்துள்ளார். கடந்த சில வாரங்களில் நகரின் பல முக்கிய இடங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டதாகவும், இதன் மூலம் என்ன நடந்திருக்கலாம் என்பது பற்றிய முக்கிய தடயங்களை கண்டறிந்ததாகவும் அவர் தெரிவித்தார். மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 2 சக்கர வாகன ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டனர். ராணுவ ஆட்சி அமுல்படுத்தப்பட்டதை கண்டித்து நாள்தோறும் மக்கள் புது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் டேவி நகர வீதியில் திரண்ட 1000க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டக்காரர்கள் 2 சக்கர வாகனத்தில் ஊர்வலமாக சென்றும் ராணுவ ஆட்சிக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு மாகாணமான டாவோவில் நேற்று சக்தி வாய்ந்த புவி அதிர்வு உணரப்பட்டது. இந்த புவி அதிர்வு ரிக்டர் அளவுகோலில் 6.3 பதிவாகியுள்ளதாக பிலிப்பைன்ஸ் பூகம்ப ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. கடாபவன் உள்ளிட்ட பல நகரங்களில் சிறு அதிர்வுகள் உணரப்பட்ட நிலையில் அதிர்ஷ்டவசமாக இதுவரை உயிர் சேதம் எதுவும் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகவில்லை. புவி அதிர்வை தொடர்ந்து கட்டிடங்களுக்குள் இருந்த பொருட்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சத்தில் கட்டிடங்களை விட்டு வெளியேறினர். தென்னிந்திய நடிகர் சூர்யா சிவகுமாருக்கு கோவிட்-19 தொற்று உறுதியாகியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனை அவர் தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அத்துடன் அவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் தாம் நலமாக உள்ளதாகவும் நடிகர் சூர்யா சிவகுமார் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கொரோனா வைரஸ் நம்ம நினைச்சோட ரொம்ப வேகமாவே பரவிட்டு இருக்கு. நம்ம பரப்ப வேண்டிய ஒரே விஷயம் விழிப்புணர்வு தான். வெள்ளம், புயல், ஜல்லிக்கட்டுன்னு ரோட்ல இறங்கி போராடின நாம இப்ப வீட்டுக்குள்ள இருந்தே போராடணும். சைனா விட இட்டாலியில கொரோனானால அதிகமான உயிரிழப்பு நடந்ததுக்கு காரணம் அறியாமையில வெளியில சுத்தின அப்பாவி மக்கள் தான். இந்தியா இன்னொரு இட்டாலி ஆயிடக்கூடாது. சோசியல் டிஸ்டன்சிங், ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் கிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்றாங்க. 1 மீட்டர் ஆகுது. வெளியில போயிட்டு வந்தா கைகால்கள் கழுவ சொல்றாங்க. கழுவாத கையால தெரியாம கூட முகத்தை தொற்ற வேணாம்னு சொல்றாங்க. எல்லா இருமலும் எல்லா காய்ச்சலும் கொரோனா கிடையாது. இருந்தாலும் உங்களை 5 நாள் 6 நாளுக்கு மேல பார்த்துட்டு தனிமைப்படுத்திக்கிட்டு 5-6 நாளுக்கு மேல இருந்துச்சுன்னா டாக்டர் அணுக சொல்றாங்க. உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கோவிட் வைரஸ் தொற்று அமெரிக்கா, இங்கிலாந்து, இத்தாலி உள்ளிட்ட சில நாடுகளில் மிக மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வகையில் பிரான்ஸ் நாட்டில் அதிக அளவு தினசரி வைரஸ் பாதிப்பு எண்ணிக்கை பதிவாகி வந்தது. இந்த நிலையில் தற்போது உலகம் முழுவதும் தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருவதால் கோவிட் வைரஸின் தாக்கம் படிப்படியாக குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரான்சில் கடந்த 24 மணி நேரத்தில் தொற்று உறுதியானவர்களின் எண்ணிக்கை 19,715 பதிவாகியுள்ளது. கடந்த சனிக்கிழமை அன்று பாதிப்பு எண்ணிக்கை 20,586 இருந்த நிலையில் நேற்று சற்று குறைவடைந்துள்ளது. உலக அளவில் கோவிட்-19 தொற்றால் பாதிப்படைந்தோர் பட்டியலில் பிரான்ஸ் தற்போது 6வது இடத்தில் உள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டில் கோவிட்-19 வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 33,37,048 உள்ளது. அங்கு பலியானோர் எண்ணிக்கை 78,965 உயர்வடைந்துள்ளதாகவும் தற்போது 27,369 பேர் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. வாட்ஸ்அப்பின் புதிய தனிநபர் கொள்கைகள் சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் அதற்கு வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம் அளித்தும் மக்கள் அந்த செயலியை தொடர்ந்து புறக்கணித்து வருகின்றமை சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது.
உலகம் முழுவதும் 5 பில்லியனுக்கும் அதிகமான மக்களால் தகவல் பரிமாற்றத்திற்கு அதிகமாக உபயோகிக்கப்படும் செயலியாக வாட்ஸ்அப் இருந்து வந்தது. இந்த நிலையில் அண்மையில் வாட்ஸ்அப் வெளியிட்ட தனிநபர் கொள்கைகள் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தன. அதைத் தொடர்ந்து மக்கள் வாட்ஸ்அப்புக்கு பதிலாக சிக்னல், டெலிகிராம் உள்ளிட்ட செயலிகளுக்கு மாறத் தொடங்கினர். இதனால் வாட்ஸ்அப் பாதிப்படைந்த நிலையில் தங்களது தனிநபர் கொள்கையில் எந்த மாற்றமும் இல்லை என விளக்கமும் அளித்தது. ஆனாலும் வாட்ஸ்அப் உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கை கிரமமாக சரிய தொடங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் சுமார் 5 கோடி பேர் டெலிகிராம் செயலியை பதிவிறக்கம் செய்திருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. நெதர்லாந்தில் பெய்து வரும் கடும் பனிப்பொழிவு காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கி போயுள்ளது. வீடுகளில் கொட்டி கிடக்கும் பனியில் சிறுவர்கள் சறுக்கி விளையாடுகின்றனர். 9 ஆண்டுகளுக்கு பின்னர் இந்த அளவுக்கு பனிப்பொழிவு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் 90 கிலோமீட்டர் வேகத்தில் குளிர்காற்று வீசக்கூடும் என்றும் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு பனிப்பொழிவு இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எனவே மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கத்தாரில் அரேபிய குதிரைகளுக்காக நடைபெற்ற அழகு போட்டியில் வெற்றி பெற்ற 3 குதிரைகளுக்கு 25 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசுத் தொகைகள் வழங்கப்பட்டன. தலைநகர் தோஹாவில் நடைபெற்ற அழகு போட்டியில் வளைகுடா மற்றும் ஐரோப்பா நாடுகளை சேர்ந்த 252 குதிரைகள் கலந்து கொண்டன. வயதின் அடிப்படையில் 3 பிரிவுகளாக நடைபெற்ற அழகு போட்டியில் முகத்தோற்றம், உடல்வாகு மற்றும் நடையின் அடிப்படையில் வெற்றி பெற்ற குதிரைகள் தேர்வு செய்யப்பட்டன. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உண்மை, நடுநிலை, விரைவு பீப்பிள் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.